தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில அவர் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார்கள். இந்த நிலையில காவல் கண்காணிப்பு அலுவலகத்தை சுற்றி 100 மீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலிகள் அமைத்து யாரையும் உள்ளே விடாமல் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வருகை தந்த போது அவரையும் பார்க்க உள்ளே விடனார் போலீசார். மேலும் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலருமான கீதா ஜீவன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மார்க்கண்டனை பார்க்க வந்தனர். அப்போது போலீசார் அவர்கள் வாகனத்தை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அப்போது அவர்கள் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது போலீசார், அதாவது டிஎஸ்பி சுதீர் தலைமையிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் உள்ளே அனுமதிக்க விடவில்லை. 4 பேரையாவது அனுமதிக்க விட வேண்டும், அவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தெரியாது என்று கூறினார்கள். அப்போது உடனடியாக இல்லை, உள்ள அனுமதிக்க விடவே முடியாது என்று கூறினார்கள். அப்போது அருகே இருந்த திமுக கட்சிக்காரர்கள் போலீசார் ஒழிக என்று கோஷங்களை முழங்கினர். பின்னர் அனைவரையும் போலீசார் வண்டியில் ஏற்றினார்கள். அதன் பின்பு கலைந்து செல்கிறோம் என்று கூறிய பின்பு போலீசார் அனைவரையும் விட்டனர். அனைவரும் கலைந்து சென்று விட்டனர். Hey!